ஓகே, உங்கள பல பேர் கேட்ட ஒரு வீடியோ. ஆனா அந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச். இதுல 2 மொபைல் ஃபோன் இருக்கு. இந்த 2 மொபைல் ஃபோன்ல எது வந்து Xiaomiயோட 11i மொபைல் ஃபோன், எது வந்து Xiaomiயோட 11i ஹைப்பர் சார்ஜ் மொபைல் ஃபோன்னு சொல்லுங்க பாப்போம். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் தான். நான் இந்த மொபைல் ஃபோன வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹைப்பர் சார்ஜ் மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டு இந்த 11i மொபைல் ஃபோனுக்காக சார்ஜுக்காக பேசி ஒரு 11 நிமிஷம் வீடியோவை நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு இந்த டிசைன் இரண்டுமே எனக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு. வாங்க இந்த வீடியோல இந்த Xiaomi Mi-னுடைய 11i மற்றும் 11i ஹைப்பர் சார்ஜ் மொபைல் ஃபோனை பத்தி நம்ம பார்ப்போம். இது இரண்டுக்கான வித்தியாசங்கள், இந்த இரண்டு மொபைல் ஃபோன்ல எதை நீங்க வாங்கலாம்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஆல்ரைட், இந்த கையில என்கிட்ட இருக்கிறது Xiaomiயோட 11i ஹைப்பர் சார்ஜ். இந்த கையில Xiaomiயோட 11i, ஆனா இதுல வந்து ஹைப்பர் சார்ஜ் சப்போர்ட் கிடையாது. இந்த இரண்டு மொபைல் போனையும் பக்கத்துல வச்சு நம்ம பார்க்கறப்போ அச்சு அசல் ஒரே மாதிரி தான். டிசைன்லயும் சரி, இதோடைய போர்ட்ஸ் இருக்கட்டும் சரி, எதுலயுமே கொஞ்சம் ஒரு இடத்துல கூட எதுவுமே வித்தியாசம் கிடையாது. இன்ஃபேக்ட் சேம் மொபைல் போன் தான். உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பேட்டரி சார்ஜிங் டெக்னாலஜி மட்டும்தான் வித்தியாசம். இந்த இரண்டு மொபைல் போன்லயுமே அதே 4 கலர்ல அவைலபிளா இருக்கு. கேமோ கிரீன், ஸ்டெல்த் பிளாக் தவிர நம்மகிட்ட இருக்கிற இந்த பசிபிக் பெர்ல் மற்றும் பர்பிள் மிஸ்ட். இந்த Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் மொபைல் போனுடைய வெயிட் பாத்தீங்கன்னா 204 கிராம். இந்த ஹைப்பர் சார்ஜ் இல்லாத மொபைல் போனுடைய வெயிட் பாத்தீங்கன்னா 207 கிராம். 3 கிராம்ல கண்டிப்பா நமக்கு பெரிய வித்தியாசம் ஒண்ணு எனக்கு தெரியல. இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, ஆப்வியஸ்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வித்தியாசம் தான். இதுல வந்து 120 வாட் ஹைப்பர் சார்ஜுக்கான சப்போர்ட் இதுல இருக்கு. இதுல வந்து 67 வாட் சார்ஜருக்கான சப்போர்ட் இதுல கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஹைப்பர் சார்ஜை வச்சு இந்த 4500 mAh கான பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள சார்ஜ் ஆயிருது. நம்மளோட சார்ஜிங் டெஸ்ட்ல நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் போன். ஆனா இந்த 67 வாட் சார்ஜரை வச்சு இந்த 11ஐ நான் சார்ஜ் பண்ணி நான் சார்ஜிங் டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்தப்போ எனக்கு கிடைச்ச ரிசல்ட் பாத்தீங்கன்னா 55 மினிட்ஸ்க்கு மேல. ஆனா இது இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 5160 mAh கான பேட்டரி கிடைக்குது. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாங்க. அதாவது இந்த இரண்டு மொபைல் போன்ல எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க போற இடங்களுக்கு எங்க வேணா நீங்க போனாலும் அந்த இடத்துல நீங்க இந்த ஹைப்பர் சார்ஜை எடுத்துக்கிட்டே போய் சார்ஜ் பண்றது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ஹைப்பர் சார்ஜ் மொபைல் போனை நீங்க வாங்கலாம். ஆனா எனக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் முக்கியம் கிடையாது, ஸ்லோவா சார்ஜ் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா ஒன்ஸ் சார்ஜ் போட்டேன்னா ஒரு 2.5 நாள் வரைக்கும் மொபைல் போன் தாக்கு பிடிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மொபைல் போன் இந்த 11i மொபைல் போன். இந்த இரண்டுத்துக்கான விலை வித்தியாசங்கள் மேல ஸ்கிரீன்ல நீங்க பாருங்க. சோ விலை கம்மியா இருக்கிற இந்த மொபைல் போன் பேட்டரி அதிகமா வருது, சார்ஜ் ஸ்லோவானாலும் பரவாயில்ல. என்னுடைய பர்சனல் பிரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இரண்டு மொபைல் போனை நான் சூஸ் பண்றது வந்து இதுவா தான் இருக்கும். ஆனா ஒரு புது டெக்னாலஜி, ஒரு ஹைப்பர் சார்ஜ், அதுவும் ரொம்ப ஒரு சேஃபா டெக்னாலஜி அப்படிங்கிறப்போ இந்த மொபைல் போனுடைய அந்த ஹைப்பர் சார்ஜ் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா சில பேருக்கு அட்ராக்டிவா இருக்கும், தேவையும் படும். ஆக்சுவலா இந்த ரெட்மினுடைய 11i மொபைல் போனை வந்து என்னுடைய செகண்டரி மொபைல் போனை நான் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ என்னுடைய அனுபவம் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு குவிக்கா ஷார்ட்டா சொல்லிடுறேன். மொபைல் போனுடைய திக்னஸ் 8.3 mm கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கான ப்ரொடெக்ஷன் ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்காங்க. பேக்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளாஸ் மொபைல் போன் தான். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்ப்ளே, HDR டிஸ்ப்ளே, AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே ரொம்ப பிரைட்டா இருக்கு. இதோடைய அந்த பிளாக் லெவல்ஸ், இதோட கலர் ரீப்ரொடக்ஷன், வியூவிங் ஆங்கிள்ஸ் பிளஸ் ஓவரால் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. முக்கியமா கேமிங்குமே பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ப்ளே ஒரு ஃபாஸ்டான டிஸ்ப்ளே அப்படிங்கறனால கேமிங்கோட ரெஸ்பான்சிவ்னஸா இருக்கட்டும், இந்த கேமோட விஷுவல்ஸா இருக்கட்டும் எல்லாமே ரியலிஸ்டிக்கா இருக்கு. அதுக்கு முக்கியமா ஹெல்ப் பண்றது இந்த டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். கேமரா குவாலிட்டியுமே பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நான் வந்து ஃபேமிலியோட ட்ரிப் போனப்போ இந்த மொபைல் போன் வச்சு தான் நிறைய போட்டோஸ் நான் எடுத்தேன். கேமராவுடைய குவாலிட்டி அருமையா இருக்கு. 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர். அவ்வளவுதான். இந்த மேக்ரோ சென்சருடைய பெர்ஃபார்மன்ஸ் பெருசா ஒன்றும் இல்லை. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஆனால் இந்த மெயின் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு, திருப்திகரமா இருக்கு. மீடியாடெக்னுடைய டைமென்சிட்டி 920 சிப்செட் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இப்பதான் ஏதோ ஹாட் செல்லிங் கேக். இதான் வந்து பல மொபைல் போன்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாப் சிப்செட்டா இருக்கு. இந்த சிப்செட்டோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. LPDDR4 டைப் ஆஃப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. கேம் விளையாடுறதுக்கு மட்டும் கிடையாது, ஓவரால் மொபைல் போனை யூஸ் பண்றதுக்கு இந்த ஹார்ட்வேரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு வந்து ஸ்பெஷலா இந்த மொபைல் போன்ல MIUI 13 அனுப்புறேன், அது நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. இன்ன வரைக்கும் எனக்கு வரல. பட் இந்த மொபைல் போன்ல உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா MIUI 12.5 என்ஹான்ஸ் எடிஷன் அப்படிங்கிறாங்க. இது என்ன என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து Android 11 மேல ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஸ்கின். யூஸ் பண்றதுக்கு எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு தடவை கூட இது வரைக்கும் நான் எந்த ஆட்ஸ் நான் பார்க்கல. அது வந்து எனக்கு கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் இருக்கு, அதுல பல ப்ளோட்வேர்ஸை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறலாம். அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த UI ல பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ், யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ்,
ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. ஆடியோ, இந்த மொபைல் ஃபோனுடைய ஆடியோல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுல வந்து டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஹை ரெஸ் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் டூயல் ஸ்பீக்கர்ஸ் தான் எனக்கு இருக்க மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர். ஸ்பீக்கருடைய குவாலிட்டி ரொம்ப தரமாக இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் மட்டும் கிடையாது, இந்த 3.5 ஆடியோ ஜாக்கில் கனெக்ட் பண்ணி நம்ம பாட்டு கேட்குறப்பையும் சரி, இந்த ஆடியோனுடைய குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்கு. ஃபியூச்சரில் 5G வந்தப்போ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து 8 5G பேண்ட்ஸ் வரைக்கான சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 5160 mAh பேட்டரி. உங்களுடைய யூசேஜை பொறுத்து இந்த மொபைல் ஃபோனுடைய பேட்டரி சாலிடா 2 நாளுக்கு மேலேயே தாக்கு பிடிக்கும். அகைன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இதில் வந்து 55 நிமிஷம் ஆகுது சார்ஜ் ஆகிறதுக்கு. இதில் வந்து 22 மினிட்ஸ்க்குள்ளே சார்ஜ் ஆயிடுது. ஸோ எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிங்க. 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணாலுமே ஒரு 1/4 மணி நேரம் 20 மினிட்ஸ்க்குள்ளே 50% வரைக்கும் சார்ஜ் ஆயிடுது. ஸோ அதுவே எனக்கு போதும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கம்மியான விலையில் அதிகமான பேட்டரி, அதே பர்ஃபார்மன்ஸ், அதே கேமராவோட உங்களுக்கு கிடைக்குது. பட் ஒரு நியூ டெக்னாலஜி, ஒரு ஹைப்பர் சார்ஜ் 120 வாட் சார்ஜிங்கோட 25 மினிட்ஸ்க்குள்ள மொபைல் ஃபோனை ஃபுல் சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு புது டெக்னாலஜி இருக்கு. இதுலயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 67 வாட் சார்ஜர் நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் நீங்கள் போகிறப்போ அந்த ஹைப்பர் சார்ஜர் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சார்ஜர் வச்சு நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். சார்ஜிங் பண்ணினா அந்த அளவுக்கு ஸ்பீடு இதில் கிடைக்கும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த மொபைல் ஃபோனில் 2 இல்லை, என்னுடைய சாய்ஸ் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கிறது வந்து ஷியோமியோடைய 11i. உங்கள் சாய்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஆனா சாய்ஸ்னா கண்டிப்பா வாங்கணும்ங்கறதெல்லாம் கிடையாது. வாங்குறதா இருந்தா இந்த மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.